முன்னெல்லாம் வீட்ல இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லன்னா, ஏதாவது தோசை ஊத்திட்டு பொடி வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சிரும். பட் இப்பல்லாம் அப்படி இல்ல. ஏதாவது நல்லதா செஞ்சு சாப்பிடணும்னு தோணுது. அதுவும் ஹோம் குக்டு மீல்ஸா அன்னைக்குன்னு ஏதாவது டிஃபரண்டான ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் எனக்கு வந்து இந்த கூட்டாஞ்சோறு மாரி பண்ணி சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ பருப்பு மிக்ஸ்டா எல்லாத்தையும் ஊற வச்சிருந்தேன். கூட அரிசியோட சேர்த்து. அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு, நெறைய தண்ணி ஊத்தி நல்லா அந்த கிச்சடி மாதிரி ஸ்டைல்ல நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு கடிச்சுக்கிறதுக்கு உளுந்து வத்தல் இருந்தது. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக மாவெல்லாம் ஊற வச்சுட்டு, வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா பழுத்திருந்தது. அத வச்சு வாழைப்பழத்தில கச்சாயம்னு எங்க ஊர் சைடு செய்வோம். இது செய்யும்போதெல்லாம் எங்க அம்மாயி ஞாபகம் வரும். எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா உடனே இத டக்குன்னு பண்ணி குடுத்துருவாங்க. 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸு. வாழைப்பழம், 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் ரவை, 1/4 கப் கோதும மாவு இதெல்லாம் கலந்து லைட்டா பேக்கிங் சோடா கலந்து போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிரும். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சுட்டு கறி துணியெல்லாம் வாஷ் பண்ணேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் டூ ஈவினிங் இப்படி தான் போச்சு. பாய்.